என் செல்ல பிள்ளையே, இன்று நீ என்னிடம் கையேந்தி கேட்ட வரத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் தங்கமே. இந்த நாளில் உனக்கு மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நடக்கப் போகின்றது. இதை கேள், மகிழ்ச்சியின் உச்சிக்கே செல்வாய். உனது ஆசைகள் அனைத்தும் நிராசையாக ஆகாது. இத்தனை நாட்களாக நீ ஆசைப்பட்ட எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போனது. ஆனால் அதை நினைத்து நீ இனிமேல் வருத்தம் கொள்ள தேவையில்லை. உன்னுடைய ஆசைகள் அனைத்தையுமே நான் நிறைவேற்றப் போகின்றேன் தங்கமே. உன்னுடைய அத்தனை காரியங்களையும் உனக்கு முன்பாகவே நான் செய்து முடிக்கப் போகின்றேன். இது நாள் வரை பல துயரங்களையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் தங்கமே. இனி உன்னை கஷ்டங்களில் இருந்து மீட்டெடுக்க போகின்றேன். சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்ல போகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பதுதான். எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி உன்வசம் வரும். அமைதி என்பது மிக பெரிய கலை தங்கமே. உன்னுடைய தேடல்களையும் உன்னுடைய முயற்சியையும் ஒரு நாளும் விட்டுவிடாதே. தேடி அலைந்து கொண்டே இரு. வேண்டியது கிடைக்கும் வரை. அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், தூரத்தில் தெரிந்தால் நம்பிக்கை, கிடைக்காமல் போனாலோ அனுபவம். அவ்வளவுதான் வாழ்க்கை. இவ்வுலகத்தில் நீ யாருக்கும் அடிமையும் இல்லை, உனக்கு யாரும் அடிமையும் இல்லை. எனவே அனைவரையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள் தங்கமே. அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே, அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறுமையுடன் நடக்காதே, பைத்தியம் ஆகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாக அனைத்து விஷயத்திலும் இருந்து விடாதே. பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பிவிடாதே. ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, கோமாளியாக்கி விடுவார்கள். எனவே உன்னுடைய அத்தனை உணர்வுகளையும் தேவையான இடத்தில் நீ வெளிப்படுத்தி கொண்டே இரு. நீங்கள் தானே அப்பா சொன்னீர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று. பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதன் அர்த்தம் என்னிடம் வைத்துள்ள வேண்டுதல்களை நிறைவேற்றும் வரை பொறுமையாக இரு என்பதுதான் தங்கமே. அதை விட்டு அனைவரிடத்திலும் நீ பொறுமையாகவும் இறங்கி போகவும் வேண்டும் என்று உன் அப்பா நான் சொல்லவில்லை. அதேபோல் யாரையும் நீ ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே தங்கமே. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் சென்ற பின்பு அதன் பயன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் உனக்கு வேண்டாம். நீ சந்தோஷப்பட யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். மன அமைதிக்காக மட்டுமே கடவுள் உறவுகளை படைத்தார். ஆனால் இன்றைய நிலையில் மனதில் நிம்மதி இல்லாமல் போனதற்கு காரணமே அந்த உறவுகள் தான் என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்துவிடக் கூடாது. நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உன்னுடன் துணைக்கு வரும். எனவே உன் வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எந்த கஷ்டம் வந்தாலும் என்னிடம் முறையிடு. உனக்கான அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நான் உன்னிடம் கூறுவது, அடுத்தவர்களுக்காக அழாதே, அடுத்தவர்களுக்காக வருத்தப்படாதே. இந்த வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை. நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே கடவுள் உன்னை படைத்துள்ளார். அதை விட்டு மற்ற மனிதர்களுக்காக அழுவதற்காக அல்ல தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உன் அப்பா எனது ஆசை. நிச்சயம் உன்னை மகிழ்ச்சியாக நான் வைத்துக் கொள்வேன். பொறுமையோடு இரு தங்கமே. நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே உனக்கு நான் அமைத்து தருகின்றேன். நீ நினைத்தது நினைத்தபடியே பலிக்கப் போகின்றது. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதப்பா ஒரு நல்ல வழியை காட்டுவீர்கள்? நான் எங்கும் எப்பொழுதும் சிரமப்பட்டு கொண்டே இருக்கின்றேனே. சங்கடங்களை மனதில் சுமந்து கொண்டு வழிகளிலிருந்து மீள முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கின்றேனே. என்ன இந்த வாழ்க்கை என்று தோன்றும் அளவிற்கு பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் என்னை சூழ்ந்துள்ளன.
இருந்த போதிலும் என் அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்ற என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் உடைத்து விடாதீர்கள் அப்பா. எப்படியாவது என்னை அனைத்திலிருந்தும் மீட்டெடுத்து எனக்கான நல் வாழ்க்கையை தாருங்கள் அப்பா என்று நீ என்னிடம் வேண்டியது எனக்கு எப்படி தங்கமே கேட்காமல் இருக்கும்? அதனால்தான் உன்னை சந்தோஷப்படுத்தவும் உனக்கான மங்கள செய்தியை கூறவும் நான் இப்போது உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துள்ளேன். இதுவரை உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து அழுத நீ, உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து சோர்வடைந்த நீ, இதிலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த நீ, இனிமேல் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். உன் அப்பாவின் அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ காணப்போகின்றாய். உனக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கவே இப்போது உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் தங்கமே. இனி வரும் நாட்கள் அனைத்துமே சுப நாட்களாகவும் நீ சந்தோஷப்படும்படியான நாட்களாகவும் மட்டுமே இருக்க போகின்றது தங்கமே. இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை விட அதிகமான 100 மடங்கு மகிழ்ச்சியை நீ அனுபவிக்க போகின்றாய் என்பதையும் மறந்து விடாதே தங்கமே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். நிச்சயமாக எதுவுமே வீண் போகாது தங்கமே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு நல்லது நடந்தே தீரும். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான். கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான். கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் தங்கமே. அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும். பொறுமையை பொக்கிஷமாக பெறுவாய். தினமும் கடவுளை நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது தங்கமே. கடவுள் மட்டுமே நிழலாக உன்னுடன் இருப்பார். உன்னுடைய அனைத்து கஷ்டத்திலும் நீ என்னை வேண்ட மறந்ததில்லை. நீ என்னை நினைக்க மறந்ததில்லை. எனக்கு பூஜை செய்யவோ விளக்கேற்றவோ நீ மறக்கவில்லை. பின்பு நான் மட்டும் எப்படி உன்னை மறந்து விடுவேன் என்று நினைத்தாய் தங்கமே? நிச்சயம் உன்னை நான் மறக்க மாட்டேன். உனக்கான நல் வாழ்க்கையை அமைத்து உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பது உன் அப்பாவின் கடமைதானே. உன் அப்பா நிச்சயம் என்னுடைய கடமைகளிலிருந்து நான் மீள மாட்டேன். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தங்கமே. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக அழாதே. நீ இது நாள் வரை உனது வாழ்க்கையில் அழுதது போதும் தங்கமே. எவரவர் உன்னை தூற்றினாரோ அவரே உன்னை பார்த்து பொறாமைப்படும் காலம் வரப்போகின்றது. நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். நான் இருக்கின்றேன். உன்னை கை தூக்கி நிறுத்த நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை செம்மையாக்க பல வழிகளை நான் யோசித்து விட்டேன். இனி என்னுடைய வழிகளில் நீ பயணம் செய்ய போகின்றாய். உன்னுடைய பயணம் மிக சிறப்பாக இருக்க போகின்றது. எப்பொழுதும் சந்தோஷ பயணமாக மட்டுமே அது இருக்க போகின்றது. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கின்றேன். கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துப் பார். இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.